ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரது இல்லங்களிலும் இன்பமே நிலைத்திருக்கட்டும். ஃபேமிலி வீக் இன்னும் ஒரு 5 பேருடைய ஃபேமிலி வரணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கானா வினோத், சபரி, கனித்திரு, சாண்ட்ரா, இன்னைக்கு திவ்யா, அமித். ஓகே, இவங்க எல்லாருடைய ஃபேமிலியுமே வந்தாங்க. உண்மையிலேயே எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது. நெகட்டிவிட்டிக்கு அங்கங்கே சில வேலைகளை யார் செய்வாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது கடைசி வரைக்கும் இருக்கும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமித் அவங்களுடைய மனைவி குழந்தை வந்திருந்தாங்க. அமித்துடைய பெண் வேதா, வேதா தான் நினைக்கிறேன் இந்த குழந்தையுடைய பேர். ரொம்ப அருமையாக பாட்டு பாடினது, ரொம்ப அறிவாக பேசுனது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அமித்துக்கு சொல்லவே தேவையில்ல, யார் என்ன சொன்னாலுமே அமித் கேட்க மாட்டாப்புல. ஸ்ரீரஞ்சனி அவ்வளோ தெளிவாக வந்திருந்தவங்களையே அவங்கவுங்க வீட்டிலேருந்து வந்திருந்தாலுமே அவங்கவுங்களுக்கு இன்டைரக்டாக சில விஷயங்கள் எல்லாருமே சொன்னாங்க. கணித்தினுடைய தங்கை விஜயலட்சுமி அவங்கெல்லாம் கூட நல்லா பேசினாங்க. அவங்க எல்லாரையும் விட ரொம்ப பாயிண்டாக ரொம்ப அருமையாக ஸ்ரீரஞ்சனி சொல்லிட்டு போனாங்க. அமித் அப்போவுமே திருந்தின பாடு இல்லை. பார்வதியை பற்றியும் சொன்னாங்க. பார்வதி கமருதின் விஷயத்தில் நீ தலையிடுறது தேவையில்லாத வேலை, தேவையில்லாத ஆணின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மைக் போடாத விஷயத்துக்கு அது ஒரு கேஸாக வரும்போது அதில் நீ ஏன் வாதாடின அப்படின்னு கேட்டாங்க. அது முடிஞ்சு போன விஷயம். ஸோ எல்லா விஷயங்களையுமே தெளிவாக சொல்லிட்டு போனாங்க. சாண்ட்ரா பற்றியுமே சொன்னாங்க. சாண்ட்ரா சாதாரணமான ஆள் இல்லை. அவங்க மலையாள பிக் பாஸ்லேருந்து தமிழ் பிக் பாஸ்லேருந்து எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு ஓரமாக உட்காந்து எழுதிட்டு இருந்தா அங்கே போயிட்டு நீ ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லி உன்னுடைய கேம் நீ ஸ்பாயில் பண்ணிக்கிற, அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க, தேவையில்லாத வழிக்கு நீ ஏன் போகிறன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காலம் கடந்து போன ஒரு அறிவுரையாக போச்சு. காலம் கடந்த ஒரு ஞானோதயம். ஏன்னா கண்டிப்பாகவே இந்த வாரம் ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்கக்கூடியவர்களில் சுபிக்ஷா அமித் 2 பேர் தான் இருக்காங்க. அதனால் அமித் அதிகபட்சமாக வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்குது. டபுள் எவிக்ஷனாக இருந்தால் கன்ஃபார்மாக போயிடுவார். சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் கொஞ்சம் ஊசலாட்டம் இருக்குது. ஏன்னா சுபிக்ஷாவும் அவரும் முன்ன பின்ன போயிட்டு வராங்க. டோட்டலாக அன்னபிஷியனுடைய ரிசல்ட்டு தான் ஒரு 3-4 வாரமாக பக்காவாக வந்துட்டு அன்னபிஷியலில் யார் கடைசியாக இருக்காங்களோ கன்ஃபார்மாக அவங்க வெளியே போகிறாங்க. லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஆதிரை, அதுக்கு முந்தின வாரம் வியானாவா ரம்யா, அதுக்கு முந்தின வாரம் வியானான்ற மாதிரி பக்காவாக அந்த லிஸ்ட் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் அமித்துக்கு இப்போ நம்ம ஸ்ரீரஞ்சனி சொன்ன அறிவுரை என்பது ஓகே, இருக்கிற ஒரு 3 நாள் அவர் ஏதாவது மாற்றம் கொடுத்து அதன் மூலமாக ஏதாவது வாக்குகள் அவர் கொஞ்சம் சேஃபான ஒரு இடத்துக்கு வருவாரா அப்படின்றது சந்தேகமாக இருந்தாலுமே அவங்களுடைய வீட்டுக்காருக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை சொல்லிட்டு போனாங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் எல்லாரையுமே பற்றி அவங்க பேசுனது கூட எல்லாரை பற்றியுமே அவங்க கமெண்ட் பண்ணாங்க. அதில் பார்வதி ஹோல்டு பண்ணி கடைசியாக சொன்ன வார்த்தை, ஒரு கேமுக்காக நீ என்ன வேணால் பண்ணுவேன், எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணால் போவேன், அதுதான் என்கிட்ட உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தால் பிடிக்காத விஷயமா இருந்தால், ஆனால் ஒரு கேமுக்காக நீ அப்படி பண்ணும்போது ஒரு பர்சனாக ஒரு கேரக்டர் அங்கே டேமேஜ் ஆகுதுன்ற மாதிரி இன்டெரக்டாக சொன்னாங்க. நீங்கள் நோட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி. ஆனால் பார்வதிக்கு தெரியாமலாம் இல்லைங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பார்வதி குழப்பத்தில் இருக்காங்க, பார்வதி தெரியாமல் பண்ணுறாங்க, பார்வதி ரொம்ப ஃபீல் ஆகிட்டாங்க, பார்வதி எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகுறாங்க, பார்வதி கமிருதினால் ஏமாற்றப்பட்டுட்டாங்க. இப்படியெல்லாம் சொல்லவே தேவையில்லை. பார்வதி மாதிரி ஒரு தெளிவான ஆள் யாருமே இல்லை அந்த வீட்டில். கேமுக்காகவும் சரி, அவங்க என்ன செய்யணுன்ற தெளிவும் சரி அவங்கக்கிட்ட ரொம்ப 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 அதிகமாகவே இருக்குது. பார்வதி பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. பார்வதியினுடைய அந்த செயலுக்கு பார்வதி தான் காரணம். பார்வதி எல்லாமே தெரிஞ்சுதான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எதுவும் தெரியாமல் இல்லை, குழப்பத்தில் இல்லை, அழகாக விளையாடுறாங்க கேம், சூப்பராக விளையாடுறாங்க. எனக்கு கெட்ட பேர் வருமா, அவர்கிட்ட பரவாயில்ல பார்த்துக்கிறேன். எங்கள் வீட்டிலலாம் பார்ப்பாங்களா, அதை பற்றி கவலை இல்லை, அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு எந்த பேர் வந்தாலும் என்ன, என்னுடைய கேம் இதுதான் அப்படின்னு அவங்க உறுதியாக தான் அதில் நிற்கிறாங்க. நடுவில் அந்த குழப்பமாக இருக்கிற மாதிரி, எமோஷனலாக காட்டிக்கிற மாதிரி, என்னால் முடியலன்ற மாதிரி, என்னுடைய ஃபீலிங்கை கட்டுப்படுத்த முடியலன்ற மாதிரி, வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு எல்லாருக்கிட்டுமே போய் கேட்குற ஒரு ஆர்வமாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா அது பார்க்குறவங்களை குழப்பி விடுறதுக்காக, அதுவுமே ஒரு கேம் தான் வச்சுக்கலேன். ஸோ வர்றவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கேட்குறது, என்னை பற்றி சொல்லு, என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வெளியில் என்ன நினைக்கிறாங்கன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறது. வரவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே பேசும்போது கவுண்டர் போடுறது, குறுக்குள்ள பேசுறது, இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது பார்வதியால்.
ஏன்னா விஜய் சேதுபதி பேசினாலும் குறுக்க பேசுவாங்க, பிக் பாஸ் பேசினாலும் குறுக்க பேசுவாங்க. அவ்வளோதான், அதுதான் பார்வதி. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்த திவ்யா பேரண்ட்ஸ். அதில் அவங்க அப்பா வந்து குறிப்பாக பார்வதி வச்சு செஞ்சார். அவர் சிரிச்சிட்டே பல விஷயம் சொன்னார். ஸோ அவருக்கும் இருக்கும் இல்லையா, திவ்யா கிட்ட அவங்க சண்டை போட்ட விதம், பின்னாடி பேசுறது எல்லாமே பார்க்குறாங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலுமே இதெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு பிக் பாஸ் டீமில் சொல்லி அனுப்புனாலுமே இன்டைரக்டாக சில விஷயங்களை வந்து அவருமே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் நிறைய பேர் கூட வந்து பார்வதி பிஆர்ஸ் வந்து பார்வதி பெயிட் பார்ட்ஸ்லாம் வெளியில் இருக்கிறவங்கலாம் வன்மத்தை ஒரு பெண் மேலே எப்படி கக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு இப்போ ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை. அவங்களுடைய உணர்வுகளை வந்து உள்ளே வந்து சொல்வதற்கான உரிமை இருக்குது. அது வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து பொண்ணு ஜெயிக்கணும், அதனால் வந்து அவங்க பொண்ணை வந்து யாரெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்களோ, சண்டை போடுறாங்களோ, அவங்க மேலே வந்து கண்டிப்பாக கோபம் இருக்குது, இயல்பு தான். அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு வெளிப்படுத்தக்கூடிய உரிமைன்றது அவங்களுக்கு இருக்குது. அதை வந்து நாசுக்கா அது ஒரு நகைச்சுவையோட வந்து அவங்க அப்பா வந்து சொன்னது. எல்லா விஷயத்துக்கும் பார்வதி வந்துடும், அதுதானே உண்மை. ஏதாவது வந்து பொய்யா இல்லை நடக்காத சொன்னால் தான் நம்ம வந்து கோவப்படும். பார்வதியினுடைய குணாதிசயம் என்ன, யார் பேசுனாலுமே எந்த விஷயமானாலுமே எங்கே எது நடந்தாலுமே அங்கே முதிரை கொட்ட மாதிரி வந்து மூக்கன் வழிகிறது, அதுதானே பார்வதி. அதுதான் அவர் வந்து சொன்னார். அதில் வந்து நிறைய இடங்களில் வந்து பார்வதிக்கு வந்து கொஞ்சம் நோஸ் கட் விழுந்தது. பார்வதி வந்து சமாளிக்கும் அதெல்லாம். எவ்வளோ விஷயங்களை சமாளிச்சிருக்கு பார்வதி. பார்வதிக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றால் எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ரெண்டு விஷயம், ஒன்று வந்து எருமத்தோலுக்கு எதுவும் ஆகாதுன்னுவாங்க, இன்னொன்று வந்து படைப்புச்சு. ஆனால் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் அதனுடைய நோக்கம் என்பது வேற இல்லை. நம்ம வந்து ஒரு பயணம் பண்ணுறோம், நமக்கு என்ன நோக்கமாக இருக்குதோ அதில் தான் போயிட்டுருப்போம் இல்லையா. நடுவில் எவ்வளோ தடைகள் வந்தாலுமே அதை நம்ம தாண்டி போவோம் இல்லையா. அந்த மாதிரி பார்வதி, நான் பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி பார்வதி. அதனால் இதெல்லாம் வந்து பெருசாக வந்து பார்வதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் பாதிப்பு வந்த மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணோம், அவ்வளோதான். அதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நல்லா இருந்தது. இன்றைக்கி 2 ஃபேமிலி தான், 3 ஃபேமிலி வருவாங்கன்னு பார்த்தோம். ஸ்ரீரஞ்சனி வந்தவொடனே கானா வினோத்துக்கிட்ட வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசினாங்க. அமித்துக்கு வந்து பெருசாக ஃப்ரெண்ட் சர்க்கிளே இல்லை, அவருக்கு வந்து நீங்கள் ஒரு நண்பராக கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்னு. காலையில் தான் பூரி மேட்டரில் சண்டை ஆச்சு கானா வினோத்துக்கும் அமித்துக்கும். அது உடனே சேர்ந்துட்டாங்க வச்சுங்க. ஸோ வந்து ஐயோ காலைல தான்மா சண்டை போட்டேன் அப்படின்னு கானா வினோத் சொல்லும்போது, போடுங்க சண்டை போடுங்க, உண்மையாக போட்டுங்க, எல்லாம் பண்ணீங்க, ஆனால் வந்து அந்த நட்புன்றது மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது. உண்மையிலேயே வந்து கானா வினோத் அமித்துடைய நட்பெல்லாம் நல்லா இருக்குது. அது வெளியில் போயும் தொடர்ந்து தான் நல்லாயிருக்கும். அது அவங்கவுங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. கமருதீனுக்குமே வந்து நேற்று வந்த கானா வினோத்தினுடைய மனைவி பாக்கியா அவங்க கூட சொன்னாங்க, அண்ணா நீங்கள் வந்து அம்மா இல்லை அப்பா இல்லை அந்த மாதிரிலாம் கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கோம், எங்கள் ஏரியா பெருசு, எல்லாருமே ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு பாக்கியா அவங்க சொன்னாங்க. வினோத்துமே சொன்னாப்புல. கமருதீனுக்கு எல்லாருமே சொல்லிட்டு போனாங்க. சபரி அவங்க அம்மா கூட வந்து நான் உங்கள் அம்மா மாதிரி நினச்சிக்கப்பா, அதெல்லாம் வந்து யாரும் இல்லை நினைக்காதுன்றத எல்லாருமே கமருதீனுக்கு வந்தவங்க வந்து அதை சொன்னாங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ணாது அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் அரோராவுக்கும் வந்து அவங்க பெற்றவங்க இருந்து கூட ஏதோ பிரச்சனையால் பேச்சுவார்த்தை இல்லை, யார் வர போகிறாங்க என்ன அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நேற்று நைட்டில் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அவங்க வளர்க்குற நாய் வந்தாலுமே போதும், அது கூட கொஞ்ச நேரம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதுன்ற மாதிரி அவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம் வந்து வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செய்கிறோம், உறவுகள் வந்து நம்மளை வந்து விட்டு விலகி இருக்கும்போது தெரியாது. ஏதாவது இந்த மாதிரியான தனிமையாக நம்ம இருக்கும்போது இல்லை மற்றவங்களால் நம்ம வந்து நோகடிக்கப்படும் போது தான் அந்த உறவுகளுடைய அருமை தெரியும். ஸோ அரோரா வந்து வெளியில் நானே வந்து அரோராவை நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன். அரோரா வந்து வெளியில் எப்படி இருந்தாங்களோ, ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த சில வாரங்கள் ரொம்ப மோசமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆட்டத்தினுடைய மாற்றம் என்பது கொஞ்சம் போக போக பரவாயில்லன்ற மாதிரி இருந்தது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்களுடைய அந்த ஆட்டத்தினுடைய மாற்றம், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்த சில நற்குணங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஓகேவாக தான் இருக்காங்க இவங்கன்ற மாதிரி கொஞ்சம் இந்த பொண்ணு மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் வர காரணமாக இருந்தது. அப்படி இல்லைனாலுமே கூட இந்த மாதிரி உறவுகள் இருந்துமே இல்லாத மாதிரியான ஒரு வெறுமை என்பது ரொம்ப மனசுக்கு சங்கடமான ஒரு விஷயம், கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம். கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து பெற்றவங்க வரணும் அப்படின்னு தான் நமக்குமே எதிர்பார்ப்பாக இருக்குது. அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அவங்க விஷயத்தில். ஸோ பார்வதியினுடைய குடும்பம், அவங்க அம்மா வருவாங்க, அவங்க அண்ணன் வருவார், இல்லை இன்னொருத்தவங்க யார் வருவாங்க தெரில, அது உள்ளே எப்போ வரப்போகுது. அது வந்ததுக்கப்புறமா கமருதீனுடைய ஃபேமிலியுமே உள்ளே கூப்பிட்டு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது உண்மையிலே ஆர்வமாக தான் இருக்குது இல்லையா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீ என்னை ஏமாத்தியா நான் உன்னை ஏமாத்தலாம் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ உள்ளே இருந்து விளையாடிட்டு வெளியில் போன போட்டியாளர்கள் எல்லாருமே கமருதீன் பார்வதி பற்றி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா அவங்க காதல்லாம் இல்லைங்க,
ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த கேமை நகர்த்திட்டு போகிறதுக்காக அவங்கள வச்சு இவங்கள வச்சு அவங்களும் கேம் விளையாடுறாங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையான காதல் அப்படி இப்படி புனிதமான காதல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி தான் இருக்க போதா, இல்லை உள்ள வரக்கூடிய பார்வதியினுடைய தாயார் என்ன சொல்ல போகிறாங்க, இதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம். நான் வந்து முன்னாடி ரொம்ப ஆர்வமாக இருந்தது சாண்ட்ரா ஃபேமிலி வந்தால் என்ன ஆகுன்னு. சாண்ட்ரா இப்போ ரோட்டில் மாட்டாங்க. பிரஜன் வந்து கொடுத்த அட்வைஸில் இன்றைக்கி குத்தாட்டெல்லாம் போடுறாங்க, கானா பாக்ஸ்லலாம் உட்காடுறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் வந்து தூக்கம் வரல, உங்களால் சத்தம் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் இல்லை. ஏன்னா அவங்களுமே உட்காந்து அதை என்ஜாய் பண்ணுறாங்க. தெரியல எப்படின்னு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி திவ்யாவுடைய அம்மா வந்து சாண்ட்ராவை பற்றி சொல்லியிருந்தாங்க. நீ ஒருத்தர்கிட்ட மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி சாண்ட்ரா பேரை சொல்லலாம். அவங்க சொன்னாங்க. ஆனால் திவ்யா யார் யாருன்னு கேட்டு அந்த பேரை சாண்ட்ரா தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஆனால் வந்து என்ன காரணன்றது சொல்லக்கூடிய காரணமாக அது இல்லை. வெளியில் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஷாக் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறமா பேசிப்பாங்க. இதெல்லாம் சகஜம் தானே அவங்களுக்குள்ள. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த லைவ் அண்ட் வந்து ஒரு எபிசோடில் ஓவரால் வந்து இந்த ஃபேமிலிலாம் வந்து போனதுக்கப்புறமா பார்வதியினுடைய புலம்பல் என்பது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது புலம்பல் இல்லை, புலம்பலாக நமக்கு காட்டக்கூடிய விஷயங்கள் என்பது அதிகமாக இருந்தது. ஒரு குழப்ப நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நமக்கு முன்னாடி ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதெல்லாம் பார்வதியுடைய அம்மா வந்ததுக்கப்புறமா என்ன ஏதுன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.